ஏரிகளுக்கெல்லாம் நிரப்பினா மட்டும்தான் இந்த தண்ணீர் பிரச்சனை தீரும். நம்ம தருமபுரி மாவட்டத்தினுடைய வாழ்வாதாரம் விவசாயத்தை விட்டா எதுவும் வழி இல்லை. நம்ம மாவட்டத்தில் ஃபேக்ட்ரியோ சிப்காட்டோ தொழிற்சாலைகளோ எதுவும் இல்லை. அதனால விவசாயம் தான் நம்ம மாவட்டத்தில் பிரதான தொழில். அதனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிச்சயமா அவரு நான் அதை நிறைவேற்றி தரேன்னு சொல்லிக்கிறாருமா. அதே போல ஆட்சிக்கு வந்த உடனே ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாய் போட போறாருமா. 10 நாள் ஆட்சி அமைத்தவுடன் ஒரு கார்டுக்கு 10,000 ரூபாய் போட போறாருமா. அதே போல இப்ப 1000 ரூபாய் தராங்க இல்லையா ரேஷன் கார்டுக்கு, அதை 2000 ரூபாயா உயர்த்தி கொடுக்க போறாங்க. அதுல பாதி பேர் இப்படி பாதி பேர் அப்படி முன்ன கொடுத்தாங்க. இப்ப எல்லாருக்குமே ஒரு ஊர்ல 200 ஊரு, உங்க ஊர்ல 300 ஊருக்குதுன்னா அனைத்து வீட்டுகளுக்கும் அந்த 2000 ரூபாய் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த விவசாய கூட்டுறவு சங்கம் நம்ம சொசைட்டிக்கு இல்லைங்க, அந்த சொசைட்டியில் வாங்கின கடன் பூரா தள்ளுபடி பண்ணுறாங்க. கல்வி கடன் தள்ளுபடி, ஒரு வீட்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசமாக தர்றாங்க, ஒரு ஃப்ரிட்ஜு தர்றாங்கம்மா. ஏழை ஏரி வேலை இருக்கு இல்லையா, அதை 100 நாள் இப்போ 150 நாளாக பண்ண போகிறாங்க. பண்ணிட்டு கண்ணுக்கு கரும்புக்கு 4,500 ரூபா பண்ண போகிறாங்க. ஒரு டன் கரும்புக்கு 4,500 ரூபா பண்ண போகிறாங்க. ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 3,500 ரூபா பண்ண போகிறாங்கம்மா. அதனால நிறைய இலவச திட்டங்களை செஞ்சு கொடுக்குறீங்கிறாரு. நீங்கள் போன ஆட்சியில் எதுவும் நடக்கலை, இந்த ஆட்சியில் சொல்கிறீங்களே எப்படி நடக்குன்னு நினைக்கலாம். நாம் பிரதமர் மோடியோட கூட்டணி இருக்கிறோங்க. பிரதமர் மோடியோட கூட்டணி கட்சி தான் இப்பெல்லாம் சேர்ந்து நிற்கிற கட்சி. அதனால தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்து திட்டத்தையும் அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு. அதனால கட்டாயம் இந்த வாக்குறுதிகள் பூரா ஆட்சி வந்த உடனே 100% நிறைவேற்றுறாங்கம்மா. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி இப்போ என்னை எடுத்து நிற்கிற வேட்பாளர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு. அவங்க சென்னையில் தான் குடிக்கிறாங்க, வெளிநாட்டில் மாதத்துக்கு 25 நாள் இருக்கிறாங்க. அவங்க எதை இப்போ ஓட்டு கேட்க வராங்க, அவங்க அட்ரஸை கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அட்ரஸு கூட கண்டுபிடிக்க முடியாது. எனக்கும் உங்களுக்கும் 1 கிலோமீட்டரு. பாடியில் வந்து காலையில் என்னப்பா அதெல்லாம் சொல்லிட்டு வந்தியே, எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் உரிமையோடு கேட்கலாம். ஏன்னா சொந்தக்காரர் எனக்கு நீங்கள். அதனால் உங்களுக்கு கேட்குற உரிமை இருக்குது, கேட்குற உரிமை இருக்குது. அடிப்படை வசதி, ஒரு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நான் நிச்சயமாக முதல்ல. இப்போ கட்சி பார்க்காதீங்க, கட்சி இந்த எலெக்ஷனுக்கு வேணாம், இந்த தேர்தலுக்கு கட்சியே வேணாம். நம்ம பக்கத்து ஊருக்காரர், நம்ம சொந்தக்காரரு, அந்த ஒரே நோக்கத்தில் எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. மற்றவர்களுக்கு எல்லாரும் சொல்லுங்கள், இடஒதுக்கீடு இல்லை எல்லாமே போச்சுமா. இவர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் நிச்சயமாக எல்லாம் நடக்கும். இந்த 5 ஆண்டு காலத்தில் ஒன்றுமே நடக்கலை. அதனால் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லி ஊருக்காரர் பூரா ஒன்றா கூடி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிறேன். உங்கள் ஊரில் நிச்சயமாக செக்கோடியில் எல்லாம் நீங்கள் எல்லாரும் ஓட்டு போடுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு மாம்பழத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் பாதம் பணிந்து கேட்டு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.